ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஹோம் செட்டப் தான் நம்ம பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக வந்து தனித்தனி பீஸாக வச்சுருப்பாங்க. அதை இந்த பிக்சரில் இருக்கிற ஹோம் மாதிரி நம்மளே வந்து ரெடி பண்ணணும், செட்டிங் பண்ணணும். சின்ன சின்ன நம்பர்ஸ் இருக்கும். தனித்தனி பீஸா வச்சுருப்பாங்கன்னு சொன்னால அதில் குட்டி குட்டி நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர் வந்து ஒவ்வொன்றத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியல, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி செட்டப் பண்ணதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம். அதனால நம்ம பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படியும் கொஞ்சம் மைண்டுக்கு நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். ஏன்னா சின்ன சின்ன இடம்லாம் நிறைய இருக்குது. அதனால யோசிச்சு பண்ணணும். இது சின்ன சின்ன லேஸான இந்த தெர்மாக்கோல் ஷீட் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கார்ட்போர்ட், லேஸான கார்ட்போர்டும் இந்த தெர்மாக்கோல் ஷீட்டும் சேர்த்த மாதிரி இருந்துச்சு. இது கையில் வச்சுருக்கிறதுக்கு ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி லேஸாக இருந்துச்சு. அவ்வளோ சீக்கிரம் வந்து உடையெல்லாம் செய்யாது, நல்லா தான் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு நல்லா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதை எப்படி செட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இது வந்து காலையில் மினி குக்கிங் தமிழ் சேனல், நம்மளோட செகண்ட் சேனலில் வந்து இதை போட்டு காமிச்சிருந்தேன். இது ஃபுல்லாக செட்டப் பண்ணுற வீடியோ வந்து நான் இந்த சேனலில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் இப்போ இது எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அதில் ஒரு இமேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஷீட் எடுத்து உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இமேஜை பார்த்து தான் நம்ம வந்து இதில் எப்படி செய்கிறதுனே நம்மளுக்கு தெரியும். அதனால் உங்கள் கண்ணுக்கு நேராக அந்த இமேஜை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த கீழே வைப்போம்ல அந்த பேஸ்மெண்ட், அதை எடுத்துக்கிட்டேன். அதை தனியாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்னதாக நுணுக்கமாக இருக்கும்ல, அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பெருசாக ஒரு ஹோம் நடுவில் வீடு மாதிரி இருந்துச்சு. அதை செட் பண்ணுறதுக்காக நான் பெருசாக இருக்கிற அந்த நம்பர் பார்த்துட்டு அதை கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 வரையும் பார்த்தேன். அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து 1 2 3 4 வரையும் சைட்லலாம் இருந்துச்சு. அதனால் அதுக்கு கீழே குட்டி குட்டி லென்த்து ரவுண்டு ஷேப்பில் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து லைட்டாக அப்படி கை வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா விழுந்துடுது. அது ப்ரெஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த நம்பர் பக்கத்தில் மேலே எந்த நம்பர் இருக்கோ அதே நம்பரோட சேர்த்து இப்படி ஜாயின் பண்ணிட்டோன்னா அது போய் கரெக்டாக நல்லா நச்சுன்னு உட்காந்துருது அந்த இடத்துல. அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது அப்படின்னா நல்லா வளைக்கவுமே முடியுது. எங்கெல்லாம் வந்து அந்த வீட்டை வளைக்கணுமோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த இடத்துல பெண்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணியாச்சு. சென்டரில் ஒரு வீடு மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போது இன்னொரு குட்டி வீடு மாதிரி சைடில் வைக்கணும். அதுக்குமே வந்து நான் நம்பர் பார்த்துட்டு அதை இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்துகிட்டு இந்த சைடில் இருக்கு இல்லையா, அதில் வந்து சின்ன சின்னதாக ஒரு 4 நம்பர்ஸ் இருந்துச்சு. அந்த 4 நம்பர்ஸையும் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து இப்போ எப்படி பெரிய வீடு செட் பண்ணமோ அதே மாதிரி தான் இப்படி சுற்றிட்டு செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் அந்த சின்ன இதெல்லாம் செட் பண்ணும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி வந்து செட் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேது. கொஞ்சம் யோசிச்சு பண்ணால் வந்துடுது தான். அந்த அந்த கூரை மாதிரி மேலே அமைக்கிறது, அப்புறம் சின்னதாக அந்த கீழெல்லாம் அங்கங்கே செட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் வந்து இதுவாக இருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சா கரெக்டாக பண்ணிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த குட்டி வீடுக்கு ஒரு கூரை மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்பர் பார்த்துட்டு அந்த நம்பர் எடுத்து இப்படி செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டோரு, அந்த ஜன்னல் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி அழகாக அதுலேயே வந்து சின்னதாக கட் பண்ணுற மாதிரியே இருந்தது. அதனால் அந்த டோர்லாம் வந்து நான் கட் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். அதை லாஸ்ட்டாக பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். அடுத்து வந்து இந்த வீட்டோடைய மேலே கொஞ்சம் ஃப்ரண்ட்டு சைடில் இந்த மாதிரி ஒரு நம்ம மொட்டை மாடிக்கெலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு பேஸ்மெண்ட் இருந்துச்சு. அதையுமே வந்து நம்பர் பார்த்து எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் சைடில் நிற்க வச்சுட்டேன். இந்த மாதிரி நிற்க வச்சதுக்கு அப்புறம் இன்னொரு குட்டி வீடு மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது பாருங்கள். அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அந்த இமேஜை பார்த்து தான் செய்கிறேன். இது அப்படி அந்த இமேஜ் இல்லைனா நம்மளால் செய்யவே முடியாது. கரெக்டாக அந்த ஷேப்புக்கு கொண்டு வர முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த இமேஜை பார்த்து நம்ம செய்கிறதுனால கரெக்டாக வரும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பாதி வச்சுட்டு அப்படியே நிறுத்திட்டேன். எனக்கு அவ்வளோ தெரியல. சரி லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டு மேலே இன்னொரு செட்டப் இருந்துச்சு அந்த வீட்டுக்கு மேலே. அந்த செட்டப் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அது கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த கூரை, அந்த பெரிய வீட்டுக்கு மேலே அந்த கூரை வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதனால அதை எடுத்திருக்கேன். அதில் வந்து சின்ன ஹோல்ஸ் வந்து நான் போட்டுட்டேன். அந்த சின்னதாக இருக்கும்ல அதில் வந்து அந்த ஹோல்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அந்த கூரையுமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஓகே, அதுக்கப்புறமா இந்த முன்னாடி ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி நிற்க வச்சுருந்தோம்ல அதுக்குள்ளே வந்து ஒரு குட்டி வீடு மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து நம்பர் பார்த்துட்டு அதே நம்பரில் அந்த வீடுமே இருந்துச்சு. அதை எடுத்து செட் பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே ஒரு குட்டி கூரை மாதிரி அந்த கூரையுமே எடுத்து செட் பண்ணுறேன். நம்பர் எப்படின்னா இப்போ 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிற அந்த சின்ன ஷீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த ஒவ்வொரு பக்கத்தில் ஒட்டுற ஒவ்வொரு ஷீட்லேயும் அதே நம்பர் வச்சுருக்காங்க. அப்போ நமக்கு ஈஸியாக தெரியுது. இப்போ நான் வந்து ஒரு 23 அப்படின்னு நம்பர் பார்க்கணும். அதே 23 வந்து நம்ம செட் பண்ண இடத்துல எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அந்த 23யோட சேர்த்து ஜாயின் பண்ணணும். நம்ம கையில் வச்சுருக்க அந்த சின்ன அட்டையில் எங்கே 23 இருக்கோ அந்த அதோடு சேர்த்து அதையும் ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். அப்படி நான் சொல்கிறது புரியலன்னா கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒன்று தனியாக வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருது.
இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் மைண்டுக்கும் வேலை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக பண்ணி பாருங்கள். குட்டி இது மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கிற வீடெல்லாம் இருந்துச்சுன்னா வாங்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக என்ன இருக்குன்னு கேட்டு பாருங்கள். குட்டியாக ஒரு போட் மாதிரி இருக்கும். நான் வாங்கின கடையிலேயே வந்து வீடு, போட்டு, அதுக்கப்புறம் ஃபார்மர் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. நான் வந்து இந்த வீடு தான் வாங்கினேன். நிறைய வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து வீடு தேவைப்படுது இல்லை. இப்போ நம்ம மினி குக்கிங் சேனலுக்கு இந்த மாதிரி வீடு செஞ்சு வச்சா நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த வீடு வாங்கிட்டு வந்திருந்தேன். இது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக இருக்கிறது இருக்கும்ல, அது வாங்கி கூட செஞ்சு பார்க்கலாம். ஓகே, அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் வந்து வீடு வாங்கி இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற எல்லாத்தையுமே ஒட்டிட்டு செட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த சின்னதாக இருக்கிறது எல்லாத்தையும் செட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பொதுவாக அந்த பெருசாக இருக்கிறதெல்லாம் செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடில் வர தூணு, அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு டோருக்கு வெளியே குட்டியாக கூரெல்லாம் வரும்ல, அதெல்லாம் வந்து இப்போ செட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸ்டார்டிங்கில் வந்து அந்த இமேஜை பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு மேலே மாடியில் என்னென்னலாம் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கி அதை அப்படியே செட் பண்ணிக்கலாம். அது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நான் செட் பண்ணிட்டதுக்கப்புறம் உள்ள செட் பண்ணுறனால அது வந்து பிரிஞ்சுட்டு வர்ற மாதிரியே எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம்னால எனக்கே அவ்வளோ தெரியல. அதையும் சொல்லிக்கிறேன். நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ மாடி இருக்குன்னா மாடியில் என்னென்னலாம் ஸ்டார்டிங்லேயே செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி மொத்தமாக நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே செட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கூட ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே ஃபஸ்ட்டு வந்து வீடை செட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மொட்டை மாடியில் இருக்கிறத செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து நான் செட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட இஷ்டம் தான். ஓகே, இப்போ நான் வந்து முக்கால்வாசி நம்ம அந்த பெருசாக இருக்கிறது எல்லாமே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ சைடில் கொஞ்சம் அந்த லைட் மாதிரி குட்டி மரம் அதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் குட்டி வீடு ஒன்று ஓட்டணும்ல, அதுக்கு வந்து இப்படி இறங்குறதுக்கு படிக்கட்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதையுமே வந்து நம்ம செட் பண்ணிடலாம். அதுவுமே வந்து செட் பண்ணிவிட்டேன். அது அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, செம்மையாக படிக்கட்டில் இறங்கி வர்ற மாதிரி. ஓகே, இப்போ அதுவும் செட் பண்ணியாச்சா. அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு 4 ஃப்ளவர் மாடல் கொஞ்சம் சின்னதாக அந்த இடத்துல செடியெலாம் வளர்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி 4 பீஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்பர் போட்டு அந்த இடத்துல குட்டி ஹோல்ஸ் இருந்துச்சு, அதில் வந்து இன்செர்ட் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம அந்த கேட்டு வெளியில் சைடு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்கை ப்ளூ கலரில். அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் இருக்கிற மாதிரி அந்த கேட் இன்செர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி நடுவில் இருக்கிறத கழட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே கூட வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். பட் சென்டரில் இருக்கிறத இந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டிங்கன்னா அழகாக இருக்கும், கேட்டுக்கு நேச்சராக இருக்கும். அதனால் பிச்சு எடுத்துகிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஹோல்ஸில் வந்து இன்செர்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக ஒரு 2 பீஸ் மட்டும் இந்த மாதிரி இருந்துச்சு. இது எதுக்குன்னு தெரியல எனக்கு, அதனால் நான் அதை போடாமையே விட்டுட்டேன். அது இந்த இமேஜில் பார்த்து அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தேடி பார்த்தேன், அது எதுக்குன்னு தெரியல. ஒருவேளை அந்த மரத்துக்கு பின்னாடி 2 ராட்டினம் மாதிரி சுற்றுறது மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்காக என்னன்னு தெரியல, அது போடல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இந்த மேலே ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன டெக்ஸ்சர் மாதிரி கொடுத்து அந்த இடத்துல ஹோல்ஸ் எடுக்கிற மாதிரியே வந்து செட்டப் பண்ணியிருந்துச்சு. அதனால அதை அப்படியே நான் பிரித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து வேணும்னா நம்ம அப்படியே விட்டுடலாம், பட் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க. அதனால் நான் எடுத்துக்கிறேன். நிறைய இடத்துல எடுக்கல, எனக்கு எங்கெல்லாம் தோணுச்சோ அங்கே மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதுலேயே இருக்குது ஈஸியாக. பட் ஒரு சில இடத்துல மட்டும் ரொம்ப அச்சு பதியாமல் இருந்தனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி எனக்கு தோன்ற இடம் எல்லா இடத்துலையும் எடுத்துட்ட பிறகு இன்னும் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். அந்த இமேஜில் இருக்கிற மாதிரியே வீடு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லா பண்ணலாம். கொஞ்சம் யோசித்து மைண்டுக்கு வேலை கொடுத்து பண்ணுங்கள். நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபினிஷிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் வந்து வீட்டில் சும்மா இருக்கீங்க, போர் அடிக்குது, அந்த மாதிரி டைம்லலாம் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதே மாதிரி மைண்டுக்கும் ஒரு வேலை கொடுக்குற மாதிரி இருக்குது. பெர்ஃபெக்டாக ஃபினிஷிங்கும் நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்டாக கிடச்சிருது. நம்ம வந்து ஒரு ஷோ பீஸாகவும் வச்சுக்கலாம், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. அதனால ட்ரை பண்ணி பாருங்கள், வாங்கி பாருங்கள். ரேட் வந்து ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தான் இது வரும்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீடு செட்டப். நான் கண்டிப்பாக இதை வந்து நம்ம செகண்ட் சேனல் மினி குக்கிங் தமிழில் வச்சு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம செகண்ட் சேனல் இது வரையும் நீங்கள் யாரெல்லாம் பார்க்கலையோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு இந்த சேனலுக்கு பண்ண சப்போர்ட்டோ அந்த சேனலுக்கும் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.